இந்த நூலை நாங்கள் ஏன் படிக்கணும்? நீங்கள் திகாக்காரவங்க, பேரவைக்காரவங்க, வந்திருக்க பாதி பேர் திமுகக்காரவங்க, நாங்கள் படிக்கணும். இந்த யூடியூப்பில் கேட்டுட்டு இருக்கிற மக்கள் எதுக்கு படிக்கணும்னா, மக்கள் படிக்கிறாங்களோ இல்லையோ, ஏதோ ஒரு வகையில் காசுக்காக பிஜேபிக்கு சாமரம் வீசுறீங்கல்ல, தயவு செஞ்சு படிங்க. ஏன் படிக்க சொல்கிறேன்னா, நீங்கள் எங்களை எவ்வளவு இகழ்ந்தாலும் சரி, பேசினாலும் சரி, அடுத்த நொடி செத்தால் கூட மதிவதனி மனநிறைவோடு சாவேன், இந்த மக்களுக்காக பேசிக்கிட்டே இருந்தேன்ப்பா, அதனால நான் நிம்மதியாக சாகிறேன், சாவேன். பிஜேபி, அடிமை அதிமுக, புதுசாக கட்சி சேர்ந்தவங்க, சீமான் கட்சியில் இருக்க ஒருத்தருக்கு கூட சாகின்ற நொடியில் நிம்மதி இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டால், நீங்கள் நிற்பது உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை காவு வாங்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பாசிச பிஜேபியோடு, உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை காவு வாங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திணிக்கப்படக்கூடிய இந்தியை பாதுகாக்கக்கூடிய பிஜேபியோடு. இன்னும் சொல்லுகிறேன், பெண் பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்கிறீர்கள், உங்கள் பெண் பிள்ளைகளை என்னனாலும் பண்ணலான்ற துணிச்சலை தரக்கூடிய பாசிச பிஜேபியோடு நிற்கிறீர்கள். நாங்கள் அறத்தின் பக்கம் நிற்கிறோம், சமத்துவத்தின் பக்கம் நிற்கிறோம், சமூக நீதியின் பக்கம் நிற்கிறோம். இல்ல ஒரு அம்மா சொல்லுது, கருப்பு குர்த்தி போட்டிருப்பாங்க அந்த அம்மா பேரு மதிவதனி. அந்த அம்மா சொல்லுது, நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு புத்தகங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு. ஆமாம், அவங்க நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழிக்கு ஏகப்பட்ட மூளை இருக்கு, வழிஞ்சு ஓடுது. சில பேருக்கு பேர்லையாவது அறிவு இருக்கணும்னு சொல்லி தான் மதிவதனின்னு பேர் வச்சிருக்காங்க போல. நான் தான் சொல்றேன், நீங்க ஒரு கல் எங்க மேல வீசினீங்க அப்படின்னா, நீங்கள் எங்களிடம் இருந்து பெரிய தாக்குதலை எதிர்பார்ப்பதற்கு தயாராக இருங்க, தயாராகுங்க. நாங்க அதிமுக மாதிரி கிடையாது ராஜா, நாங்க வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். எங்கள் அண்ணன் சீமானவர்கள் சில பெருந்தன்மையாக சிலவற்றை கடந்து போவார். ஆனால் சீமானனின் தம்பி தங்கைகள் நாங்கள் எதையும் கடந்து போவதற்கோ, எதையும் மன்னிப்பதற்கோ, எதையும் மறப்பதற்கோ நாங்கள் தயாராக இல்லை. நீங்கள் ஒரு வார்த்தை விட்டீங்க, 10 வார்த்தை நாங்கள் அடிப்போம். என் மாணவ செல்வங்களுக்கு நான் ஒன்ன கூறிக்கொள்வேன். கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் படி, அவர்களுடைய அறிக்கைப்படி, கல்வித்துறைக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் உள்நாட்டு உற்பத்தியில 6 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு 2.25 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யணும். எத்தனை? 2.25 லட்சம் கோடி ரூபாய் இந்த 2025-26 ஆண்டு கால நிதி ஆண்டுக்கு வந்து கொடுக்கணும். ஆனா இந்த மாண்புமிகு டாடி நைனா ஸ்டாலின் பள்ளி கல்வித்துறைக்கு எத்தனை கோடி தெரியுமா ஒதுக்கி இருக்கிறாரு? வெறும் 2000 கோடி ரூபாய். 2.25 லட்சம் கோடி ஒதுக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு வெறும் 2000 கோடி ரூபாயை மட்டும் ஒதுக்கி இருக்கிறார். இவர்தான் உங்க நைனாவா? இவர்தான் உங்க டாடியா? இவர்தான் உங்க மாண்புமிகு முதலமைச்சரா என்று இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சிந்தித்து பார்க்கணும். வாக்கு என்பது ஒரு வாக்கு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை உறுதி செய்கின்ற ஒரு மிக பெரிய, மிக மதிப்புமிக்க ஒரு ஆயுதம் என்பதை சிந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சிந்திச்சு பார்க்கணும். மதிப்புமிகு வாழ்க்கை வேணும் என்றால் நாம் தமிழர் கட்சியை ஆதரிங்க. எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய சிந்தனையை பரப்புங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதே 2026 சட்டமன்ற தேர்தல் மார்க் ஆண்டனியா, மாணிக் பாஷாவா, நன்மையா தீமையா, தீமையான திமுகவா, இல்ல நன்மை செய்ய போகின்ற நாம் தமிழர் கட்சியா? சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க. உங்களுடைய வாக்கு மட்டும் இல்ல, அடுத்து இந்த 2026 இருந்து அந்த 5 ஆண்டு காலத்துக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு அடித்தளத்தை நம்ம போட போறோம். எல்லாம் மக்கள் கிட்ட போக முடியல. 10 ஆண்டுகளுக்கு மேல டெட் பரீட்சையில் இருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் அவர்களுக்கு ஒரு வழி தெரியல. டீச்சருக்கே வழி தெரியலங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார், பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா இல்ல வாயில் மகேஷ் பொய்யாமொழியா, வாயில வர்றதெல்லாம் பொய்யுங்க, எல்லாம் பொய். இந்த கல்வி ஆண்டுல நான் 15,000 மாணவர்கள் நான் சேர்ப்பேன். எப்படியா சேர்ப்பேன்? பொய் சொல்லுங்கயா. பொய் சொல்லாம் மனுஷன் இருக்க முடியாது, புரியுது. ஆனா ஏக்கர் கணக்கில் அளந்து விடாதீங்கப்பா. 15,000 மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையில ஏது ஆசிரியர் எங்க இருக்கு? வகுப்பறை எங்க இருக்கு? அரசு பள்ளிகள்ல, அரசு பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு ஆளே கிடையாது. வகுப்பறை இல்லாம, ஆசிரியர் இல்லாம, கழிப்பறை இல்லாம 15,000 மாணவர்கள் எப்படி சேர்ப்பீங்க? இந்த திமுக காரன கழுத்தை பிடிச்சு கேள்வி கேட்கறதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கார சட்டமன்றத்துக்குள்ள போகணுமா வேண்டாமா? எத்தனை வருஷம் ஆடுவீங்க? இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேண்டாமா?
சட்டமன்றத்துக்கு போய் நாங்கள் வந்து சம்பளம் வாங்குறதுக்குலாம் சட்டமன்றத்துக்கு போகலைங்க. சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் விரும்பலை. நாங்கள் போகிறது ஸ்டாலின் கூட சண்டை போடுறதுக்கு தான். 50 ஆண்டு காலமாக 75 ஆண்டு காலமாக 1949 திமுக ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு வருஷம் என்ன? 2025. 1969 திமுக ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு 2025 வரைக்கும் என் மக்களை இப்படி சாகடிச்சிட்டேயா. என் மக்கள் நான் ஏமாறன்னு தெரியாம ஏமாந்துட்டு இருக்காயா. ஏமாறன்னு தெரியாமலே ஏமாறான். இந்த நூலை நாங்கள் ஏன் படிக்கணும்? நீங்கள் திகாக்காரவங்க, பேரவைக்காரவங்க, வந்திருக்க பாதி பேர் திமுகக்காரவங்க, நாங்கள் படிக்கணும். இந்த யூடியூப்பில் கேட்டுட்டு இருக்கிற மக்கள் எதுக்கு படிக்கணும்னா, மக்கள் படிக்கிறாங்களோ இல்லையோ, ஏதோ ஒரு வகையில் காசுக்காக பிஜேபிக்கு சாமரம் வீசுறீங்கல்ல, தயவு செஞ்சு படிங்க. ஏன் படிக்க சொல்கிறேன்னா, நீங்கள் எங்களை எவ்வளவு இகழ்ந்தாலும் சரி, பேசினாலும் சரி, அடுத்த நொடி செத்தால் கூட மதிவதனி மனநிறைவோடு சாவேன். இந்த மக்களுக்காக பேசிக்கிட்டே இருந்தேன்ப்பா, அதனால நான் நிம்மதியாக சாவேன். பிஜேபி அடிமை அதிமுக புதுசாக கட்சி சேர்ந்தவங்க, சீமான் கட்சியில் இருக்க ஒருத்தருக்கு கூட சாகின்ற நொடியில் நிம்மதி இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டால், நீங்கள் நிற்பது உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை காவு வாங்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பாசிச பிஜேபியோடு, உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை காவு வாங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திணிக்கப்படக்கூடிய இந்தியை பாதுகாக்கக்கூடிய பிஜேபியோடு. இன்னும் சொல்லுகிறேன், பெண் பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்கிறீர்கள். உங்கள் பெண் பிள்ளைகளை என்னனாலும் பண்ணலான்ற துணிச்சலை தரக்கூடிய பாசிச பிஜேபியோடு நிற்கிறீர்கள். நாங்கள் அறத்தின் பக்கம் நிற்கிறோம், சமத்துவத்தின் பக்கம் நிற்கிறோம், சமூக நீதியின் பக்கம் நிற்கிறோம். இதுல ஒரு அம்மா சொல்லுது, கருப்பு குர்த்தி போட்டிருப்பாங்க அந்த அம்மா பேரு மதிவதனி. அந்த அம்மா சொல்லுது, நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு புத்தகங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு. ஆமாம், அவங்க நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழிக்கு ஏகப்பட்ட மூளை இருக்கு, வழிஞ்சு ஓடுது. சில பேருக்கு பேர்லையாவது அறிவு இருக்கணும்னு சொல்லி தான் மதிவதனின்னு பேர் வச்சிருக்காங்க போல. நான் தான் சொல்றேன், நீங்க ஒரு கல் எங்க மேல வீசினீங்க அப்படின்னா, நீங்கள் எங்களிடமிருந்து பெரிய தாக்குதலை எதிர்பார்ப்பதற்கு தயாராக இருங்க. நாங்க அதிமுக மாதிரி கிடையாது ராஜா, நாங்க வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். எங்கள் அண்ணன் சீமானவர்கள் சில பெருந்தன்மையாக சிலவற்றை கடந்து போவார். ஆனால் சீமானனின் தம்பி தங்கைகள் நாங்கள் எதையும் கடந்து போவதற்கோ, எதையும் மன்னிப்பதற்கோ, எதையும் மறப்பதற்கோ நாங்கள் தயாராக இல்லை. நீங்கள் ஒரு வார்த்தை விட்டீங்க, 10 வார்த்தை நாங்கள் அடிப்போம். என் மாணவ செல்வங்களுக்கு நான் ஒன்ன கூறிக்கொள்வேன். கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் படி, அவர்களுடைய அறிக்கைப்படி, கல்வித்துறைக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் உள்நாட்டு உற்பத்தியில 6 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு 2.25 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யணும். எத்தனை? 2.25 லட்சம் கோடி ரூபாய் இந்த 2025-26 ஆண்டு கால நிதி ஆண்டுக்கு வந்து கொடுக்கணும். ஆனா இந்த மாண்புமிகு டாடி நைனா ஸ்டாலின் பள்ளி கல்வித்துறைக்கு எத்தனை கோடி தெரியுமா ஒதுக்கி இருக்கிறாரு? வெறும் 2000 கோடி ரூபாய். 2.25 லட்சம் கோடி ஒதுக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு வெறும் 2000 கோடி ரூபாயை மட்டும் ஒதுக்கி இருக்கிறார். இவர்தான் உங்க நைனாவா? இவர்தான் உங்க டாடியா? இவர்தான் உங்க மாண்புமிகு முதலமைச்சரா என்று இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சிந்தித்து பார்க்கணும். வாக்கு என்பது ஒரு வாக்கு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை உறுதி செய்கின்ற ஒரு மிக பெரிய, மிக மதிப்புமிக்க ஒரு ஆயுதம் என்பதை சிந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சிந்திச்சு பார்க்கணும். மதிப்புமிகு வாழ்க்கை வேணும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆதரிங்க. எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய சிந்தனையை பரப்புங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதே 2026 சட்டமன்ற தேர்தல் மார்க் ஆண்டனியா, மாணிக் பாஷாவா, நன்மையா தீமையா, தீமையான திமுகவா, இல்ல நன்மை செய்ய போகின்ற நாம் தமிழர் கட்சியா? சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க. உங்களுடைய வாக்கு மட்டும் இல்ல, அடுத்து இந்த 2026 இருந்து அந்த 5 ஆண்டு காலத்துக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு அடித்தளத்தை நம்ம போட போறோம். எல்லாம் மக்கள் கிட்ட போக முடியல. 10 ஆண்டுகளுக்கு மேல டெட் பரீட்சையில் இருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் அவர்களுக்கு ஒரு வழி தெரியல. டீச்சருக்கே வழி தெரியலங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார், பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா இல்ல வாயில் மகேஷ் பொய்யாமொழியா? வாயில வர்றதெல்லாம் பொய்யுங்க, எல்லாம் பொய். இந்த கல்வி ஆண்டுல நான் 15000 மாணவர்கள் நான் சேர்ப்பேன். எப்படியா சேர்ப்பேன்? பொய் சொல்லுங்கயா. பொய் சொல்லாம மனுஷன் இருக்க முடியாது, புரியுது. ஆனா ஏக்கர் கணக்கில் அளந்து விடாதீங்கப்பா.
15,000 மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையில ஏது ஆசிரியர்? ஆசிரியர் எங்க இருக்கு? வகுப்பறை எங்க இருக்கு? அரசு பள்ளிகள்ல, அரசு பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு ஆளே கிடையாது. வகுப்பறை இல்லாம, ஆசிரியர் இல்லாம, கழிப்பறை இல்லாம 15,000 மாணவர்கள் எப்படி சேர்ப்பீங்க? எப்படி சேர்ப்பீங்க? இந்த திமுக காரன கழுத்தை பிடிச்சு கேள்வி கேட்கறதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கார சட்டமன்றத்துக்குள்ள போகணுமா வேண்டாமா? எத்தனை வருஷம் ஆடுவீங்க? எத்தனை வருஷம் ஆடுவீங்க? இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேண்டாமா? சட்டமன்றத்துக்கு போய் நாங்க வந்து சம்பளம் வாங்குறதுக்குலாம் சட்டமன்றத்துக்கு போகலைங்க. சட்டமன்றத்துக்கு போறதுக்கு நாங்க விரும்பல. நாங்க போறது ஸ்டாலின் கூட சண்டை போடுறதுக்கு தான். 50 ஆண்டு காலமாக, 75 ஆண்டு காலமாக 1949 திமுக ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு வருஷம் என்ன? 2025. 1969 திமுக ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு 2025 வரைக்கும் என் மக்களை இப்படி சாகடிச்சிட்டேயா? என் மக்கள் நான் ஏமாறன்னு தெரியாம ஏமாந்துட்டு இருக்காயா?